என்ன நண்பர்களே! அடிச்சு மல்லு கட்டிக்கிறாங்களே! என்னடா இது பிசிக்கல் டாஸ்க்லாம் ஏதாவது வைப்பாய்ங்க. அடிச்சு புடிச்சு சண்டைலாம் போடுவாய்ங்க. இதெல்லாம் எப்ப இன்னும் நடக்கவே இல்லையே! சரி ஓகே ஒரு 2, 3 வாரம் ஆகும் அப்படின்னு நெனச்சு வெயிட் பண்ணுனா, 3 இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து கேப்டன்சி டாஸ்க்லேருந்து வந்து செலக்ட் ஆன 8 பேர் இருக்காங்க இல்லையா? அதுல இந்த வாட்டி வந்து அடுத்த டாஸ்க். இது என்னன்னா, துணி துவைக்கிற டாஸ்க் நண்பர்களே. பேண்ட் அழுக்காக்கி வச்சிருப்பாய்ங்க. அதுக்கு வந்து அத போயிட்டு நீ ஏற்கனவே இருக்கிற தண்ணி இருக்கு இல்லையா? அந்த தண்ணிய வந்து குழாயில புடிச்சு நீங்க அத துவைச்சு, சோப்புலாம் போட்டு, அந்த பேண்ட்ட போய் காய போடணும். இந்த 8 பேர்ல 5 பேர் தான் செலக்டட். ஏன்னா, அந்த 8 பேருக்கு 5 ஹேங்கர் தான் இருக்கும். அதுல யார் ஃபர்ஸ்ட் 5 பேர் போடுறாங்களோ, அதான் வின்னு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்மளோட ரூல் புக்ல குடுத்துருக்கபடி பார்த்தா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே துணி எடுக்கணும். அடுத்தது பக்கெட் எடுக்கணும். நேரா ஓடி போய் தண்ணிய புடிக்கணும். தண்ணிய புடிச்சிட்டு வந்து துவைக்க ஆரம்பிச்சு போய் ஹேங்கர்ல போடணும். சரிங்களா? எல்லாரும் குடு குடு குடுன்னு ரெடி கோ அப்படின்னோனே எல்லாரும் குடு குடுன்னு துணி எடுக்க போனாய்ங்க. பார்வதி அ அந்த இடத்துக்கிட்ட துணி அத அவங்க இடிச்சுக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. பார்வதி போய் டக்குன்னு போயிட்டு பக்கத்துல இருக்க பக்கெட் எடுக்க போயிட்டு, பக்கெட் எடுத்துட்டு போய் தண்ணி எடுக்க போயிட்டாங்க. அவங்க துணி எடுக்கல. சரிங்களா? இங்க கண்டஸ்டன்ட் அதாவது சூப்பர் பாஸ் வீடு இருக்கு இல்லையா? சூப்பர் டீலக்ஸ் வீட்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அந்த டவுட் இருந்துச்சு. ஆனாலும் சரி ஓகே. இது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஆனா பிக் பாஸ் என்ன நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிச்சு தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல கவனிக்காமலே இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஒரு ஹிண்ட் குடுக்குறாரு. அதாவது என்னன்னா ரூல்ஸ் படி தான் போதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே பார்வதி அது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே, பார்வதி தான் இப்ப தண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டே. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டே போய் பக்கெட் எடுத்துட்டாங்கல்ல. செகண்ட் கெமி. சரிங்களா? செகண்ட் வந்து கெமி வந்து பக்கெட் வச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஸோ, இப்ப இது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, பார்வதி வந்து அந்த பக்கெட்ட தூக்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி பக்கெட் எடுத்துட்டு, தண்ணியும் புடிச்சுட்டு, அந்த பக்கெட்ட எடுத்துக்கிட்டு அப்படியே துணி எடுக்க போறாய்ங்க. போன உடனே கெமி வந்து, "இல்ல இது தப்பு. இது எப்படி கரெக்ட்டா இருக்கும்னு" சொல்லி பார்வதிட்டருந்து பக்கெட்ட புடுங்கி, அந்த தண்ணிய இவங்க ஊத்திட்டு போயி, துணிய துவச்சு இவங்க வந்து அந்த டாஸ்க்ல வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சு, ஒரு 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 குட்டி 3 பேர் குழு இருக்காங்க இல்லையா? பார்வதி, வாட்டர்மெலனு, கலையரசன் 3 பேரும் மறுபடியும் ஒண்ணா சேர்றாய்ங்க. ஒண்ணா சேர்ந்து கியாமுயா கியாமுயான்னு பேச ஆரம்பிச்சு, கழுவி ஊத்திக்கிட்டு இவங்களுக்குள்ளேயே திட்டிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது இல்லாம ஆதிரைய நடுவுல திட்டுறாய்ங்க. அவிங்க வந்து கேம் டாக்டிக்ஸ் படி விளையாண்டாலும் திட்டுறாய்ங்க. அடுத்தது வந்து இவிங்க ஒரு பிளான் யோசிச்சாங்களாம். அந்த பிளான வந்து இவன் சபரி எக்ஸிக்யூட் பண்ண போயிட்டான். என்ன இவ்வளோ கேப்பு கேட்டா இருக்கான்னு அவனையும் புடிச்சு திட்டுறாய்ங்க. அவிங்களுக்கு இந்த விஷயத்துல இந்த மாரி நடந்தத அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஆ அப்படின்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கேவலமான ஒரு மென்டாலிட்டில பண்றாய்ங்க அப்படின்னு சொல்றாய்ங்க. இந்தாண்ட சைடு போயிட்டு கெமியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அது எப்படி அது ஒரு கேமிங் படி பார்க்கும்போது அது தப்பு தானே. அது வந்து கேமே கிடையாது. நீ கேம்னா ட்ரூவா விளையாடணும். நேர்மையா விளையாடாம நீ எப்படி அத செஞ்சிருப்ப? தப்பு தானே. அதனால தான் நான் விளையாண்டேன். அதுல எனக்கு இதெல்லாம் தெரியல. தப்பாலாம் தெரியல. பார்வதியே வந்து எத்தன இடத்துல வந்து ஹியூமானிட்டியோட நடந்துக்கிட்டாய்ங்க. இல்ல அவிங்க அவிங்க பேசுறாங்கல்ல இவ்வளோ சீப்பா நடந்துக்கிறேன்னு கேம்ல இவங்களும் தப்பா தான் செஞ்சாய்ங்க. அதுக்கு செஞ்சதுக்கு எல்லாத்தையும் சீப்புன்னு திட்டிட்டு இருக்காய்ங்க. ஆனா அந்த சுபிக்ஷா பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுகிட்ட வேணுக்குனே போய் வம்பிழுத்து தூசு இருக்கா. 2 பேருமே இது வேணுக்குனே தான் பண்ணாங்க. இல்லன்னுலாம் சொல்லல. இவங்களுமே நான் வேலை வாங்கணுங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு வேலை வாங்குனாய்ங்க. மேடமும் அதுக்கேத்த மாரி தான் பண்ணாய்ங்க. ஆனா, அந்த விஷயத்துல குறுக்கு வலிக்குதா? இல்ல கண்ணாடி போடலையான்னு கேட்டதுக்கு, உடனே இது என்னன்னா பாடி ஷேமிங் பண்றியா? அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஒரு ஒரு விஷயம் திருப்பி விட்டது இருக்கு இல்லையா? அது வந்து தப்பு தானே! அதுவும் கேவலமான விஷயம் தானே! கொஞ்சம் இந்த சீசன் எனக்கு என்னமோ நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த பாடி ஷேமிங்கோ, இது மாரிலாம் எதையும் சொல்லாம, கொஞ்சமாவது நீட்டா கொண்டு போவாய்ங்க. ஏன்னா, உண்மை என்னமோ அந்த உண்மைய சொல்லி கொண்டு போற மாரி. இந்த நேத்தியுமே வந்து கெமி வந்து என் கண்ண பார்த்து பேசணும், என் வயித்த பார்த்து பேசாதீங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல காண்டாயிடுச்சு. என்ன இந்த பொண்ணு திவாகர் அப்படி ஒண்ணும் பண்ணலையே! இந்த பொண்ணு எதுக்கு சம்மந்தமே இல்லாம இப்படி பேசிட்டு இருக்குன்னு நெனச்சேன். அப்புறமேல் லைவ்ல நான் கிளியரா பார்த்ததுக்கு அப்புறமேல் தான் தெரிஞ்சது. கெமி வந்து என் மூஞ்ச பார்த்து பேசு. நீ என் மூஞ்சியே பார்க்காம எங்கெங்கேயோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீ தப்பா என்ன பார்க்குறங்கிற மீனிங்ல பேசவே இல்ல. ஆனா திவாகர் உங்களுக்கு அதே மாரி எந்த சீன்ஸ்லாம் புடிச்சிருந்துச்சு? இல்ல உங்களோட பாயிண்ட் என்ன? இதுல கெமி மேல தப்பா? இல்ல பார்வதி மேல தப்பா? இல்ல இத எல்லாத்தையும் உட்காந்துட்டு இது ஒரு ஷோன்னு நெனச்சு பார்த்துட்டு இருக்கோமே, இது நம்ம மேல தப்பா? அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்க. தேங்க் யூ சோ மச் நண்பர்களே. டாடா, பை பாய்.